வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் ஐநாக்ஸ் விண்ட் இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்காக கூடுதலாக சில ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நாம் சில விஷயங்களை செய்யணும். ஒரு நிறுவனம் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லைனா நாம் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொலியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐநாக்ஸ் விண்ட் இந்த நிறுவனம் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவங்க விண்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 33,859 கோடிகளாக இருக்குது. இவங்க இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எதுக்குன்னா, இவங்களோட கடன் அடைக்கிறதுக்காகவும், இவங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் ப்ரொமோட்டர் கிட்ட கொடுத்ததை வந்து மீட்கிறதுக்காகவும், ஜென்ரல் கார்ப்பரேட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் பயன்படுத்த போகிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூவோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இஷ்யூ சைஸ் மொத்தமாக இவங்க 10,41,10,712 ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. இஷ்யூ அமௌண்ட் 1,249.33 கோடிகளாக இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 120ன்னு ப்ரைஸ் நிர்ணயிச்சிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் ஃபுல்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ. அப்படின்னா இந்த 120 ரூபாவை ரைட்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது மொத்தமாக கட்டிடணும். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, 78 ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ்க்கு 5 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் 120 ரூபா. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 27% டிஸ்கவுண்ட்டில் தான் இவங்க கொடுக்குறாங்க. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 29. அப்படின்னா லாஸ்ட் டேட் டு பை ஜூலை 28 இருக்குது. ஜூலை 28 யார் யார்கிட்டலாம் 78 ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒவ்வொரு 78 ஷேர்ஸ்க்கும் 5 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிடைக்கும். ஸோ கிரெடிட் ஆஃப் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அக்கௌண்ட்டில் எப்போ கிரெடிட் ஆகும்னா ஜூலை 30. இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6 இருக்குது. ஆஃபர் க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 20 இருக்குது. ஸோ இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புகிற ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 20 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 14 இருக்குது. அப்படின்னா ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டான்னு நினைக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகஸ்ட் 6-14 என்றைக்கு வேணாலும் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை விற்று அதுக்கான காசை எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த என்டைட்டில்மெண்ட்டையும் விற்கலை, அதே சமயம் ரைட்ஸ்லையும் அப்ளை பண்ணலைன்னா ஆகஸ்ட் 14 அப்புறம் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இருக்காது. ஸோ அதுக்கான காசு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்காம போகும். அடுத்ததாக எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 21 தெரிஞ்சிடும். இந்த ரைட் ஷேர்ஸ் வந்து என்னைக்கு லிஸ்ட் ஆகும்னா ஆகஸ்ட் 25. நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா முதல்ல ஆகஸ்ட் 6-14 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வந்து வாங்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அவ்வளோ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வாங்கணும். கூடுதலாக வந்து ஒவ்வொரு ஷேருக்கும் 120 ரூபாய் சேர்த்து அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் பார்த்துடலாம். 2 விதமாக பண்ணலாம். ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட் மூலமாக போய் பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டை வந்து இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் போய் அந்த லிங்க்லேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இஷ்யூ ஐபிஓ எஃபிஓன்ற மாதிரி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே உங்கள் ப்ரொஃபைல்லையே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிபிஐடி கிளைண்ட் ஐடி இது ரெண்டையும் கொடுக்கணும். உங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி வந்து எவ்வளோ எலிஜிபிளோ அதை வந்து காமிக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரெவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க.
ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எலிஜிபிள் வந்து கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.